பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சட்டமன்ற மேலவை சார்ந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. அதாவது எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் 3ல் ஒரு பங்கு வரும், 2 நம்பர் 12ல் ஒரு பங்கு வரும், 1 நம்பர் 6ல் ஒரு பங்கு வரும். இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது 3ல் ஒரு பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் 3ல் ஒரு பங்கு பேர் சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களால் 3ல் ஒரு பங்கு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்போ 3ல் ஒரு பங்குனா பஞ்சாயத்து நகராட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், 3ல் ஒரு பங்கு பேர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. இதுவே 12ல் ஒரு பங்கு பேருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே டீச்சர்ஸ் அப்படி தான் வருவாங்க. சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ல் ஒரு பங்கு அப்படின்னா டீச்சர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக பட்டதாரிகள் இருப்பாங்க. சரி, அப்போ பட்டதாரிகளாக இருந்தால் தானே டீச்சர் ஆக முடியும். அப்போ பட்டதாரிகள், இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் 12ல் ஒரு பங்கு பேரை தேர்ந்தெடுத்துட்டு சட்டமன்ற மேலவைக்கு அனுப்புவாங்க. 6ல் ஒரு பங்கு, ஒரே ஒருத்தர் தான்ப்பா வருவார். ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் தான் இருப்பார். அப்போது மாநில ஆளுநரால் சட்டமன்ற மேலவைக்கு 6ல் ஒரு பங்கு பேர் தேர்ந்தெடுப்பாங்க. இது முக்கியமானது. இன்னொரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தோட சட்டமன்ற மேலவை அப்படின்றது 40 பேத்துக்கு குறையாமல் இருக்கணும். இல்லை சட்டமன்ற கீழவை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 3ல் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும். அதாவது சட்ட மேலவைன்றது 40 பேத்துக்கு குறையாமையும் சட்டமன்ற கீழவைக்கு 3ல் ஒரு பங்குக்கு அதிகம் இல்லாமல் இருக்கணும் ஒரு சட்டமன்ற மேலவைன்றது. இதுவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6 மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை இருக்குது. எது அப்படின்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. சரியாப்பா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம சவுத் சைடு 3 மாநிலத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா நம்மளை சுற்றி இருக்குது, கேரளாவை தவிர்த்துட்டு. சரியா, அது போக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மொத்தம் 6 மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை இருக்குப்பா. இது 8th புக்கு. சரிங்களா, 8th புக்கில் ஃபஸ்ட் லெசன் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகின்றது அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. நன்றி.